இந்தியாவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் நடுவில் நடந்திருக்கிற ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பத்தின செய்திகளை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுல முக்கியமான விஷயமா யூரோப்ல இருந்து இம்போர்ட் பண்ணப்படுற பிரீமியம் பிராண்ட் கார்ஸான மெர்சிடிஸ் பென்ஸ் போன்ற கார்களுடைய விலை பாதியா குறையறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற பல செய்திகளையும் பார்த்திருப்பீங்க. இதன் மூலமா 40 லட்சம் ரூபாய்க்கு விற்கக்கூடிய மெர்சிடிஸ் பென்ஸ் என்ட்ரி லெவல் கார்கள் 20 லட்சம் ரூபாய்க்கு கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு எழலாம். சோ இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னா என்ன, நிஜமாகவே பிரீமியம் பிராண்ட்ஸோட கார்களுடைய விலை குறைய போகுதா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸை இந்த வீடியோல குயிக்கா பார்த்தலாம். முதல்ல FTA ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னா என்னங்கறத பார்த்தலாம். இந்தியா மற்ற நாடுகளோட இருக்கிற வணிகத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்காக இம்போர்ட் டாக்ஸஸ் குறைப்பாங்க. ஏற்கனவே யூரோப்பியன் யூனியன் கூட இருக்கிற டாக்ஸ் ஸ்லாப் படி இந்தியாவுக்கு அங்கிருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய கார்களுடைய டாக்ஸஸ் 100% இருந்து 110% இருக்கு. இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலமா இந்த டாக்ஸை 10% வரைக்கும் குறைக்கிறது தான் இந்த அக்ரிமெண்ட் உடைய நோக்கமாகும். யூரோப்ல இருந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணக்கூடிய முக்கியமான கார் பிராண்ட்ஸ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மெர்சிடிஸ் பென்ஸ், BMW, Audi, ரோல்ஸ் ராய்ஸ், பென்ட்லி, ஆஸ்டன் மார்டின், மெக்லரன் மற்றும் ரேஞ்ச் ரோவர் மாடல்களை சொல்ல முடியும். சோ நாம செய்திகள்ல பாக்குற மாதிரி மெர்சிடிஸ், BMW, Audi போன்ற கார்களுடைய விலை கணிசமா குறையுமா அப்படின்னு கேட்டா கிட்டத்தட்ட இல்ல அப்படின்னு சொல்லலாம். இதற்கு முக்கியமான காரணம் இந்தியாவில் விற்பனையாகிற மெஜாரிட்டி ஆஃப் த மெர்சிடிஸ், BMW, Audi போன்ற கார்கள் இந்தியாவிலேயே அசம்பிள் பண்ணக்கூடியதாகும். அதாவது CKD அப்படின்னு சொல்லப்படுற கம்ப்ளீட் பார்ட்ஸ் கிட்ட இங்க இம்போர்ட் பண்ணுவாங்க. அதன் பிறகு அதை அசம்பிள் பண்ணி இந்தியாவில் விற்பனை செய்வாங்க. இதன் காரணமா ஏற்கனவே இந்த இம்போர்ட்ஸ்க்கு டியூட்டி கம்மியா தான் இருக்கும். இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலமா எந்த விதமான பெரிய பெனிஃபிட்ஸும் கிடையாது. சோ மெர்சிடிஸ் பென்ஸ் C கிளாஸ், E கிளாஸ், BMW X1, X5, Audi A6 போன்ற கார்களுக்கு எந்த விதமான சேஞ்சும் இருக்காது. சரி, எந்த காருக்கு தான் இந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா அல்ட்ரா பிரீமியம் கார்ஸ், டைரக்டா 100% இம்போர்ட் அப்படிங்கிற டேகோட வர கார்கள்ல மட்டுமே இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலமா பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். சரி, ரியலிஸ்டிக்கா இந்த கார்களுக்கும் எப்போ இந்த பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா இந்த அக்ரிமெண்ட் இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட இன்னும் 1 to 2 ஆண்டுகள் கண்டிப்பா எடுத்துக்கப்படும். அண்ட் இந்த டியூட்டி ரிடக்ஷனை ஃபேஸ் வைஸா தான் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இதன் காரணமா 50% சீப்பா பிரீமியம் கார்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஹெட்லைன்ஸ் கம்ப்ளீட்லி ஃபேக் நியூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம இந்த இம்போர்ட்ஸ்க்கு லிமிடெட் கோட்டாஸும் வச்சிருக்காங்க. வருடத்துக்கு இவ்வளவு கார்கள் மட்டுமே இந்த டியூட்டி ரிடக்ஷன்ல இருந்து விலக்கு அளிக்கப்படும். சோ இப்போ நீங்க ஒரு லக்ஸரி கார் வாங்க பிளான் பண்ணிருக்கீங்க, அதுவும் 50 லட்சம் ரூபாயில இருந்து 1 கோடி ரூபாய்க்குள்ள அப்படின்னா நீங்க இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இம்ப்ளிமெண்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுமா அப்படின்னு கேட்டா கம்ப்ளீட்டா அதற்கு நோ அப்படின்னு சொல்லலாம். அல்ட்ரா லக்ஸரி கார்ஸ் 2 to 3 கோடி ரூபாய் விலையுள்ள கார்களுக்கு மட்டுமே போக போக கணிசமான விலை குறைப்பு இருக்கும். அதையுமே இந்த கார் நிறுவனங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறியான விஷயம் தான். ஸோ ஓவராலா இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலமா அல்ட்ரா லக்ஸரி கார்ஸுக்கு ஃபேஸ் வைஸ் கொஞ்சம் கொஞ்சமா விலை குறையறதுக்கு சான்சஸ் இருக்கு. மாஸ் மார்க்கெட் கார்கள்ல இருந்து ஒரு படி மேல இருக்கிற மெர்சிடிஸ் பென்ஸ், BMW, Audi போன்ற கார்களுக்கு எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த நியூஸ்ல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல்.